தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சங்கீதத்திலிருந்து ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 84 இந்த நாளிலே நான் தியானத்திற்காக அடியேன் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84 முதல் வாக்கியம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சங்கீதம் 84 சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை எப்போதெல்லாம் நாங்கள் தியானிக்கிறோமோ எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை பெரிய ஆசீர்வாதங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே சங்கீதம் 84 ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒவ்வொரு சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு உண்டு. இந்த சங்கீதம் 84 ஒரு தலைப்பு, சேனைகளின் கர்த்தாவே. சங்கீதம் 84 12 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதம் 84 சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி ஆரம்பித்து 12வது வசனம் சேனைகளின் கர்த்தாவே என்று முடியும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த சங்கீதம் 84 ஒரு விசேஷித்த 3 காரியங்கள் ரத்தின சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். இந்த சங்கீதங்களின் தலைப்பு சேனைகளின் கர்த்தாவே. இந்த சங்கீதத்திலே 3 விதமான பெயர் பாக்கியவான்கள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, யார் பாக்கியவான்கள்? சங்கீதம் 84 சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். முதலாவது, துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனை துதிக்கிற அத்தனை ஜனமும் பாக்கியமுள்ள ஜனங்கள். நான் ஏன் தேவாலயத்துக்கு போகிறேன்? நாம் தேவாலயத்துக்கு போகிறதே தேவனை துதிப்பதற்காக, தேவனை உயர்த்தி காட்டுவதற்காக. அதனால்தான் எந்த ஒரு பிரசங்கத்திற்கு முன்பதாகவும் பாடல்களை பாடி நாம் துதி ஆராதனையோடு கூட கர்த்தருக்குடைய வார்த்தைக்குள் நுழைகிறோம். அப்ப துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால்தான் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யோபேல் 2வது அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தரை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வது, பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 84:5 இவ்வாறு சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறோம் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பலன் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? எப்போது நாம் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு பலன் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழிகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். 7 விதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் வருமா வேதத்திலே சொல்லப்படுகிறது. முதலாவது பலன் எங்கிருந்து வருகிறது? கர்த்தர் அருளும் பலன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. இஸ்ரவேலின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். 2வது, நமக்கு பலன் எங்க இருக்கிறது? பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. 3வது, நமக்கு எங்கிருந்து பலன் வருகிறது? பரிசுத்தாவியத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி சாட்சிகளாக இருப்பீர்கள். பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். சங்கீதம் 84:12 சொல்லுகிறது, நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி கடந்த நாட்களிலே ஒரு தியானம் எடுத்துக் கொண்டிருந்தேன். அதில் ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? உதாரணத்திற்கு சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலையாயிருப்பார்கள்.
சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஒரு நிலையான காரியம் அவரிடத்திலே பார்க்கலாம். கர்த்தரை பற்றி கொள்வதில் நிலையாக இருப்பார்கள். அந்த நிலைத்திருக்கிறதை ரூத்துக்குள்ளே நாம் பார்க்கிறோம். ரூத் நகோமியை இடத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், நீர் மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன் என்று சொல்லி ஒரு நிலையான ஒரு விசுவாசம், தேவனை குறித்து ஒரு நிலையான விசுவாசம், உறுதியான விசுவாசம். ஆனால் தான் கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அதுவும் செய்யப்படும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு வெட்கம் கிடையாது. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள மகாபெரிய தேவனே, சங்கீதம் 84 12 வசனங்கள் இருக்கிறதப்பா. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி சேனைகளின் கர்த்தாவே முடிகிறது. இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாகவும் உம்மில் பலன் கொள்ளுகிறவர்களாகவும் எல்லா காலத்திலும் உம்மை நம்புகிறவர்களாக எங்களை வையுங்கப்பா. இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை குடும்பத்தையும் அத்தனை பெரிய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.